ஹாய். பெருசாக நாத்திகனாகவும் இல்லாமல், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நாத்திகனாகவும் இல்லாமல், ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிற ஒரு பாவியாகவும் இல்லாமல், தேவனை பற்றி பக்தி வைராக்கியம் நிறைஞ்ச ஒருத்தவங்களுக்கு மீட்பின் வழி இதுதான், நீ ரட்சிக்கப்படுறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம். இந்த ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தொடங்கும் போதே பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னோட இருதயத்தோட விருப்பம், நான் டெய்லியும் பண்ணுற விண்ணப்பமே அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த இஸ்ரவேலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாத்திகர் கிடையாது. அவங்க பெருசாக எல்லாத்துலேயும் கவனக்குறைவாக இருந்து அப்படியே வழி மாறி போகிற அப்படியே ஒரு பெரிய பாவி அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க தங்களுடைய மத வைராக்கியம் நிறைஞ்சவங்க, எல்லா கற்பனைகளும் கட்டளைகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க, அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான், வைராக்கியமாக இருக்கவங்க தான். அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம், நான் டெய்லி விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வசனத்தில் அவரே சொல்கிறாரு, தேவனை பற்றி அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது அப்படின்னு நானே சாட்சி சொல்கிறேன். ஆனால் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற ஒரு வைராக்கியம் இல்லை. ஏன் நான் அவங்களுக்கு வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்குது வைராக்கியம் தேவனை பற்றி, அது அவங்க மதத்தை சார்ந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய சுயநீதியை அவங்க நிலைநிறுத்துறதுக்கு எதுவாக இருக்க மாதிரி தான் இருக்குதே தவிர, அந்த வைராக்கியம் தேவனை பற்றி, தேவனுடைய நீதியை பற்றி அறிஞ்சு கொள்ள புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வைராக்கியமாக இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. தேவன் நீதின்னு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேவனுடைய நீதி அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற எல்லாருக்குமே அது பகிர்ந்து கொடுக்கப்படும் தேவநீதி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யூதருக்கு தான் இல்லை இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இவங்களுக்குன்ட்டு இல்லாமல் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தேவநீதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அந்த நீதியை புரிஞ்சு கொள்ளாமல் இவங்க தங்களுடைய சுயநீதியை தான் நிலைநிறுத்த பார்க்குறாங்க. மத சார்ந்த ஒரு வைராக்கியத்தில் தான் இருக்கிறாங்களே தவிர, தேவனை பற்றின இவங்களுடைய வைராக்கியம் அறிவுக்கேற்ற ஒரு வைராக்கியமாக இல்லை அப்படின்னு சொல்லி, தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய இனத்தை பற்றி, தன்னுடைய சகோதரர்களை பற்றி தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறாரு. பிகாஸ் பவுலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தான் வந்திருப்பார். ஏன்னா அவரும் மத வைராக்கியத்துக்காக நிறைய கிறிஸ்தவர்களை போட்டு துன்புறுத்துறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் தான் அவர் புரிந்து கொண்டதுக்கு அப்புறமா அவர் மாதிரியே இருந்த சகோதரர்களுக்காகவும் அவங்களுடைய ஜனத்துக்காகவும் இப்படி ஒரு கவலை நிறைஞ்சு அவங்கள குறித்து இப்படி சொல்கிறாரு. அவங்க ரட்சிப் பண்ணும்பா, அதுதான் என்னோடய விருப்பம், அதுதான் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு அவங்க கேள்விப்படாமலாம் இல்லை, அவங்க கேள்வியெல்லாம் பட்டு வேணான்ட்டு கேள்விப்பட்டும் அவங்களாவே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வேணும்னே ஒதுக்குறாங்க. அவங்க ரட்சிப்படணும்னா ஒரே வழி தான் இருக்குது. மாம்சத்தில் கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை அவங்க தேவன் தான் அவரை மரித்தோர்லேருந்து உயிர் தெழும்ப பண்ணாருன்னு சொல்லி அவங்க இருதயத்தில் விசுவாசிச்சு நீதி உண்டாக்கணும்னா இருதயத்தில் அவங்க நம்பணும், விசுவாசிக்கணும் அவரை. அப்படி அவங்க இருதயத்தில் விசுவாசிச்சு அதை அவங்க வாயினால் நம்புறதோடு நிறுத்திடாமல் அவங்க வாயினால் அறிக்கை செஞ்சாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு பாவியில் ஆல்ரெடி தேவனை பற்றி தெரிஞ்ச ஒரு வைராக்கியம் நிறைஞ்சவங்கள அவங்களுடைய வைராக்கியத்தை சரிப்படுத்தும்படியாக, அவங்க ரட்சிக்கப்படும்படியாக, அவங்க மீட்கப்படும்படியாக ஒரு மீட்பின் வழியை இவர் சொல்கிறாரு. சரிங்களா? வாயினால் அறிக்கை செய்யணும், இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் விசுவாசிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். அப்படி தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிப்பா தொழுது கொள்ள முடியும்? நீங்கள் அவரை பற்றி நல்லா முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி அவர் மேலே விசுவாசம் வரும்? எப்படி நீங்கள் அவரை நம்புவீங்க? அவரை விசுவாசிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை பற்றி கேள்விப்படணும். நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டால் மட்டும்தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் தான் நீங்கள் அவரை தொழுது கொள்வீங்க. அப்போ தான் உங்கள் இருதயத்தில் நம்புவீங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இந்த வசனத்தில் விசுவாசம் கேள்வினால் வரும்னு சொல்லி, அந்த கேள்வி அப்படின்றது கொஸ்டின் பண்ணுறதுனால அப்படி கிடையாது. இந்த கேள்வி கேள்விப்படுறது, ஹியரிங் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் கேள்விப்படணும்,
நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து உட்காந்து வாசிக்கிறதுனாலையோ ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனாலையோ நீங்கள் இன்னும் கூட அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிஞ்சிக்கோங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கேள்விப்படுறதுனால உங்களோட விசுவாசம் வளரும். அதே மாதிரி எத்தனையோ ரொம்ப உண்மையுள்ள ஊழியக்காரங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே அவங்களுடைய கற்பனைகளையோ கட்டுக்கதைகளையோ சேர்த்துக்காம ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லக்கூடிய உண்மையுள்ள ஊழியக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க பிரசங்கத்துலலாம் நீங்கள் இப்படி தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டுருக்கிறதுனால உங்கள் விசுவாசம் வளரும். சரிங்களா? இப்படி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களே படித்தோ இல்லை பிரசங்கத்தில் நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க அவங்க பிரசங்கத்தில் கேள்விப்படுறதுனாலும் இப்படி நீங்கள் கேள்விப்படுறதுனால உங்கள் விசுவாசம் வளரும். உங்கள் விசுவாசம் வளர வளர கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்கள் இருதயத்தில் நம்புவீங்க, அவரை உங்கள் வாயினால் அறிக்கை செய்வீங்க. இதுதான் ஒரு தேவனை பற்றி தெரிஞ்ச ஒரு மத வைராக்கியம் நிறைஞ்ச ஒருத்தவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு மீட்பின் வழி அப்படின்னு சொல்லி தன்னுடைய இனத்தாருக்காக அவர் சொல்கிறாரு. சரிங்களா? இதை நீங்களும் நானும் கூட யோசிக்கலாம். நம்ம ஒரு வேளை நான் பாவியெல்லாம் கிடையாது பெருசாக அப்படின்னலாம் சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவருடைய நீதி என்ன, அவருடைய மனசு உடைய பாரம் என்ன, விருப்பம் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம இருந்தால் கூட தப்பு தான். அது அறிவுக்கேற்ற ஒரு வைராக்கியமாக இருக்காது. சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து யோசிங்க. இந்த 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், தியானிங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.